श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेदित्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेदसमकल्मषम्। गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसम् रामायणमहामाला रत्नं वन्दे अनिलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनम् कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। उल्लङ्घ्य सिन्धो सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम्। बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। यः कर्णाञ्जलिः सम्पुटैरहरः सम्यक् पिबत्याधरात् वाल्मीकेर्वदनारविन्दगलितं रामायणाख्यं मधु। जन्मव्याधिजराविपत्तिमरणैः अत्यन्तशोकद्रवम् संसारं स विहाय गच्छति पुमान् विष्णोः पदं शाश्वतम्। तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपणदार्थवाक्यबद्धम् रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वदं निशामयत्वम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते दत्तं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै सदस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। तपस्वाध्याय निरतं तपस्वी वाक्विदाम्बरम् नारदं परिवप्रच्छ वाल्मीकिः मुनिपुङ्गवम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आंजनेय स्वामी की जय। ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஜடாயு மோக்ஷம் நேற்றைக்கு சிரவணம் பண்ணினோம். பகவானுக்காக உயிர் விடுறவன் பகவானையே அடைவான் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான பிரமாணம் ஜடாயு. ஜடாயு மோட்சத்தை பகவானே கொடுக்கிறார். என் இஷ்டம் வைகுண்டத்துக்கு போ அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த கோணத்தில் ராமர் அதை பேசுறாருங்கிறத கவனிக்கணும். ராமருக்கு பக்தனுக்கு அனுக்கிரகம் பண்றதே பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பக்தனுக்கு பகவானை சந்தோஷப்படுறதே ரொம்ப பிடிச்ச விஷயம். இதுல ரெண்டு பேரையும் கேட்டா பகவானை கேட்டா பக்தன் தான் வசத்தின்னு சொல்லுவான், பக்தனை கேட்டா பகவான் தான் வசத்தின்னு சொல்லுவான். இந்த ரெண்டு பேர்ல யாரு வசத்தி அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர
மற்றவாளுக்கெல்லாம் தெரியாது. அப்போ மோட்சத்தை கொடுக்குற அளவுக்கு ராமருக்கு மகிமை உண்டு அப்படின்னும் பொழுது ஜடாயுவுக்கு இங்க மோட்சத்தை கொடுக்கிறார். ஒரு கழுகு தானே அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போயிடாம அந்த ஜடாயுவுக்கு மோட்சத்தை கொடுத்தார் அப்படின்னு. அதன் பிறகு மறுபடியும் லக்ஷ்மணரோட கூட பழையபடி சீதைய பாத்தியா பாத்தியான்னு அழுதுண்டே வரார். அப்படி வரும் பொழுது அயோமுகின்னு ஒரு ராட்சசி வரா. அவளை ராமலக்ஷ்மணர்களை இருக்கினதும் ராமருக்கு ரொம்ப அழுக வந்துடுது. லக்ஷ்மணா, என்ன இப்படி துக்கத்து மேல துக்கமா இருக்கேன், இவளை அடிச்சு துரத்தினான். ஓடியே போயிட்டாவ. மறுபடியும் இவர்கள் தேடிண்டு வர பாதையில கபந்தன் அப்படின்னு ஒரு அசுரன், அவனுக்கு வயிற்றுல வாயாம். தேவேந்திரன்ட்ட போய் ஏதோ வம்பு பண்ண அவன் வஜ்ராயுதத்தால தலையில ஒரு அடி அடிக்க அந்த தலை கழுத்து வழியா கீழே இறங்கி வயிற்றுக்கு வந்துடுதான். அதனால எதை சாப்பிடனாலும் அவன் ஈஸியா சுலபமா வயிற்றுக்கே போட்டுக்கலாம். வாயிலேந்து போய் கழுத்து வழியா போய் உணவு குழா வழியா போய் வயிற்றுல டைஜஷன் அப்படிங்கிறது இல்லாம நேரடியா அவன் வயிற்றுலயே வாய் இருக்கிறதுனால ரொம்ப சுலபமா போயிடுத்து அவனுக்கு. அப்பேற்பட்ட அந்த கபந்தன் ராமலக்ஷ்மணர்களை பிடிச்சி தடுக்கிறான். ராமன் அதீரனா அழறார். ராமர் அழறத பார்த்து லக்ஷ்மணனும் அழறான். உடனே ராமர் சமாதானம் பண்ணிட்டு, லக்ஷ்மணா, என்ன பைத்தியகாரத்தனமா அழுதுன்னு இருக்க, இவன் கைய வெட்டு முதல்ல அப்படின்னார். கைய வெட்டு அப்படின்னதும் உடனே அவன் கைய வெட்டினான். அவன் சொன்னா, இந்த மாதிரிலாம் என்ன கைய வெட்டிலாம் நீங்க வதம் பண்ண முடியாது, எனக்கும் ஜடாயுவுக்கு நெருப்பு போட்ட மாதிரி எனக்கும் போடணும்னா. ராமருக்கு வேற வேலை இல்லையான்னு, வேற வேலை இல்லையா? போற வரவாளுக்கெல்லாம் சம்ஸ்காரம் பண்றதே வேலையா வச்சுருக்க முடியுமா? அப்படி சம்ஸ்காரம் பண்றதே வேலையா வச்சுக்க முடியாது. அதனால இவனோ விடமாட்டேங்கிறான். அதனால இவனை கீழே தள்ளி இவனை அமுத்திண்டு, லக்ஷ்மணா பக்கத்துல சிதைய மூட்டு அப்படின்னு சொல்லி அந்த நெருப்புல இவனை தூக்கி போட்டா. உடனே அவன் சாப விமோச்சனமாகி வெளியில வந்து அவன் சொன்னா, நீங்கள் சீதைய தேடிண்டு போறீர்கள், அந்த சீதா பிராட்டி உங்களுக்கு கட்டாயம் கிடைப்பா. ரிஷ்யமூகம்ங்கிற ஒரு பர்வதத்துல சுக்ரீவன் ஒரு மகாத்மா இருக்கார், பரம உபகாரி, அவனை போய் பாருங்கோ, அவனுடைய உதவியால தான் உங்களுக்கு சீதை கிடைப்பாங்கிறத சொல்லிட்டு உடனே அந்த இவர் மறைஞ்சு போயிடுறான் கபந்தன். சரி, ராமர் ரிஷ்யமுக பர்வதத்தை தேடிண்டு வரும்பொழுது அது சமீபத்தில் சபரி ஆசிரமம் எங்கேன்னு கேட்டுண்டு வராராம். சபரியும் அபியுபேயதுஹு அப்படின்னு பல முனிவர்கள்லாம் இருக்கா. ஆங்காங்கு ஆசிரமத்தில் எங்காத்துக்குவான்னு கூப்பிடுறா ராமரை. ஆனா ராமர் சபரி ஆசிரமத்தை தேடிண்டு வரார். ஏன் சபரி ஆசிரமத்தை தேடிண்டு வருவானேன்னா, மற்ற முனிவர்கள்லாம் சபரிய மதிக்கலையாம். அவெல்லாம் ஏதோ வேதம் படிச்சிருக்கோம், சாஸ்திரம் படிச்சிருக்கோம், நாங்க உயர்ந்த ஜாதி ஏதோ நினைச்சிட்டா போல இருக்கு. அப்படினால மட்டும் இல்லை, ராமர் அவருக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காகவே இவெல்லாம் சபரிய கண்டுக்கவே இல்லை. அப்போ சபரி ஆசிரமத்தை தேடிண்டு ராமர் போறார். சபரி ஆசிரமத்துல சபரி நித்தியம், சபரி யாரு அப்படின்னா மதங்க முனிவருடைய சிஷ்யார். சபரி சின்ன வயசுல இருந்து காட்டுல வேட்டையாடி அதை தான் சாப்பிட்டு இருந்தா ஆகாரமா மிருகங்களை. ஒரு நாள் ஒரு மிருகத்தை துரத்திண்டு வரும்பொழுது இந்த மதங்க முனிவருடைய ஆசிரமம் சன்னிவேஷத்துல வந்ததும்
அவளுக்கு கல்லெடுத்து அந்த மிருகத்தை அடிக்கணும்னு நினைக்கும் பொழுது அடிக்கணுங்கிற புத்தி ஏற்படவே இல்லை. அவன் நினைச்சா நான் ஒரு இலக்கை நோக்கி அடிக்கணும்னா அடிச்சிடுவனே, இன்னைக்கே நான் அமைதியா இருக்கேன் என்று சுத்தி முத்தி பார்த்தா அந்த இடமே அப்படி ஒரு அமைதியா தெரியுது. ஏன்னா ஒன்னுத்துக்கு ஒண்ணு சண்டை போடுற மிருகங்கள்லாம் ஒன்னா உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப இந்த சன்னிதானத்துல ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு அப்படின்னு பார்த்தா மதங்க முனிவருடைய ஆசிரமம். மதங்க முனிவர் அவர் சிஷ்யர்களோட வரார். இவ மரத்து பின்னாடிலேருந்து பார்க்கறா, இனிமேல் நாமும் இவாளுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணணும். ஏன்னா இங்க இருந்தா மனசு ஒரு அமைதியா இருக்கு, ஒரு ஆனந்தமா இருக்கு. இதை விட்டு வெளியில போனா நித்தியம் சாப்பாட்டுக்கு என்ன வழி, கஷ்டத்துக்கு என்ன வழின்னு இப்படியே ஓட வேண்டியதா இருக்கு. ஆனா இங்க இருந்த கொஞ்ச நேரத்துல நம்முடைய மனசு அவ்வளவு படபடப்போ ஒரு துடிதுடிப்போ இல்லாம சாந்தமா இருக்கே. எப்பவுமே சாந்தம் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னா சத்சங்கத்தை தான் கிடைக்கும். சரி, நமக்கு வெளி உலகத்தையும் சாந்தம் கிடைக்கும்னு நினைச்சா, ஆனா அதனால நமக்கு பிரயோஜனமே இல்லை. அப்ப இந்த மதங்க முனிவருடைய ஆசிரமத்துல இவ ஏதோ அவளுக்கே தெரியாம கைங்கரியம் பண்ணணும்னு சபரி நினைக்கிறா. அப்போ அவளுக்காக தினமும் வாசல்ல கோலம் போடுறது, அவளுக்காக புஷ்பம் பறிச்சு வைக்கிறது, பழம் பறிச்சு வைக்கிறது, இத மாதிரி நித்தியம் செஞ்சுட்டு வரா. ஒரு நாள் மதங்க முனிவர் ஆசிரமத்தை பார்த்தா சுத்தமா இருக்கு, குப்பைகள்லாம் சுத்தி இல்ல, புஷ்பங்கள் நிறைய கிடக்கிறது, பழங்களா இருக்கு, வாசல்ல யாரோ கோலம் போடுறா. இதெல்லாம் யாருன்னு தெரியலையே. சிஷ்யர்களை விசாரிச்சார், நீங்கெல்லாம் யாராவது இதை மாதிரி செய்கிறீர்களான்? அவெல்லாம் நாங்க எதுவும் செய்யல, இது யாருன்னு தெரியலையேன்னா, இதை யாருன்னு கண்டுபிடிச்சு எங்கிட்ட அழைச்சிண்டு வா அப்படின்னு. ஒரு நாள் இவா ஸ்நானம் பண்ண போற மாதிரி இந்த சிஷ்யர்கள்லாம் மரத்து பின்னாடி ஒழிஞ்சிக்க, உடனே சபரி நித்தியம் எப்பொழுதும் போல கைங்கரியம் பண்றா. அப்போ அங்கேருந்து இந்த சிஷ்யர்கள், யாருமானி, என்ன பண்றீங்க? சாமி, தெரியாம நான் வந்துட்டேன், ஏதோ இந்த கைங்கரியம் பண்ணா எனக்கு ஒரு மனசு நிம்மதியா இருக்கு, அதனால நான் செய்யறேன், என்ன மன்னிச்சிடுங்கோ, தப்புன்னா. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லம்மா, உன்னை எங்க குருநாதர் பார்க்கணும்னு ஆசைப்படுறார். பெரிய சாமி ஏதாவது என்ன சொல்லிடுவேன், ஒன்னும் சொல்ல மாட்டார். மதம் அப்படிங்கிறதே அவர் இடத்துல கிடையாது. அந்த மதத்தையே ஜெயிச்சவர், அதனால்தான் மதங்க முனிவர்னு பெயர். அகம்பாவத்தை கர்வத்தை ஜெயிச்சவர் அவர் என்று சபரி அழைச்சிண்டு போய் முனிவர் முன்னாடி நிறுத்தினான். யார் இவள்? இவள் தான் நித்தியம் கோலம் போடுறது, புஷ்பம் பறிச்சு வைக்கிறது, பழம் பறிச்சு வைக்கிறது. உடனே மதங்க முனிவர் பார்த்தார், இதெல்லாம் எதுக்குமா நீ செய்யற? உனக்கு ஏதாவது வரம் வேணுமா, தேவை இருக்கா? உடனே அவ சொன்னா, இந்த ஜீவனுக்கு அதெல்லாம் எதுவும் தேவைங்கிறது இல்லை சுவாமி, இந்த இடத்துல கைங்கரியம் பண்ணா என் மனசு ஏதோ ஒரு அமைதியும் சாந்தத்தையும் அடையிறது, எனக்கு ஆசைகள்லாம் இந்த இடத்துல வரமாட்டேங்கிறது. இந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் அப்படி ஓடி இருக்கேன், இங்க ஓடி இருக்கேன், அதை அடையணும்னு இலக்க நோக்கி நிறைய ஓடி கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா இங்க வந்தா அந்த மாதிரி ஒரு பரபரப்பே என்னிடத்துல இல்லை, எனக்குன்னு ஒண்ணுமே வேண்டாம்னா. உடனே மதங்க முனிவர், இவள் சுத்தமான ஆத்மா அப்படிங்கிறது புரிஞ்சுது. சுத்தமான ஆத்மா. உடனே இங்க வா, சொல்லு, நான் சொல்றேன், அந்த நாமத்தை சொல்லு. என்ன சொல்லணும்? ராம 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 உபதேசம் பண்ணினார். உடனே சபரி கேட்டான், இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன மகிமை, இது எப்படி சொல்லணும், இதுக்கு என்ன நியமம்? உடனே இவர் சொன்னார், நோ தீக்ஷாம்
நச தக்ஷிணாம் நச புரஸ்சர்யாம் மனாகிக்ஷதே மந்த்ரோயம் ரசனாஸ்பிருஹேவ பலதி ஸ்ரீராமநாமாத்மகா. இதுக்கெல்லாம் தீட்சை எதுவுமே இல்லம்மா, எந்த நியமமும் கிடையாது. நீ பாட்டு சொல்லிண்டே இரு, இதனுடைய அர்த்தம் உன்னை தேடி கொண்டு வரும் என்று சொல்லிட்டு மதங்க முனிவர் சொன்னார், முன்பு போலவே நீ ஆசிரமத்தில் கைங்கரியம் பண்ணு, பயந்து பயந்து பண்ண வேண்டாம், நாங்கள் பிரசாதம் தரோம், அதை சாப்பிடு என்று சொல்ல, முன்பை விட இப்போ ரொம்ப தெம்பா கைங்கரியம் பண்றா. பிரசாதத்தை சாப்பிட்டு மரத்தடியிலேயே தங்கிண்டு அப்படி காலத்தை ஓட்டின்னு இருக்கும் பொழுது ஒரு நாள் மதங்க முனிவருடைய ஆசிரமம் ரொம்ப பரபரப்பா இருக்கு. மதங்க முனிவருடைய சிஷ்யர்கள்லாம் உள்ள போறா, வெளியில வரா, ஒருத்தருக்கு பேசிக்கிறா. சபரிக்கு ஒன்றும் புரியல. ஒரு சிஷ்யரை பார்த்து, என்ன சுவாமி நேர்ந்தது, இப்படி எல்லாரும் பரபரப்பா இருக்கிறீர்களே, என்ன காரணம், ஏன் என்ன ஆச்சுன்னா, உனக்கு தெரியாதா சபரி? எனக்கு ஒன்றும் தெரியாது. நம்முடைய குருநாதர் மதங்க முனிவர் தன்னுடைய சரீரத்தை நெருப்புல தியாகம் பண்ணிட்டு இந்த லோகத்தை விட்டுட்டு கிளம்ப போறார் அப்படின்னதும் சபரி உடனே ஓன்னு அழறா, கவலைப்படுறா. குருநாதா, இப்படி விட்டுட்டு போயிட்டா நான் எப்படி இருப்பேன் என்று மனசுல கவலைப்படுறா. மதங்க முனிவர் ஒவ்வொரு சிஷ்யனா கூப்பிட்டு, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவளுக்கு அனுகிரகம் பண்றார். ஒருத்தன் அஷ்டாங்க சித்தி வேணும்னு சொன்னான். உடனே அனிமா மகிமா கரிமா லகிமானு சர்வ சித்தியும் உண்டாகட்டும். ஒரு சிஷ்யன் சொன்னா, எனக்கு வாக்கு சித்தி வேணும் சபையிலன்னா, சரஸ்வதியே உன் நாக்கில் குடியிருப்பான்னு சொன்னார். ஒருத்தன் ஐஸ்வர்யம் வேணும்னு சொன்னான். இப்படி ஒவ்வொரு சிஷ்யர் ஒவ்வொன்னு கேட்டு இருக்க மதங்க முனிவர் எல்லாருக்கும் எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணிட்டு, சபரி எங்கே அப்படின்னார். சபரி எங்கேன்னதும் உடனே ஓடி போய் சிஷ்யர்கள்லாம், சபரி குருநாதர் உன்னை கூப்பிடுறாருமா. சபரி ஓடி வந்தார். குருநாதா, இந்த லோகத்தை விட்டு நீர் போயிட்டீர்னா இனி யாரை பார்க்கறது? இனி யாரிடத்துல வந்து யாருடைய முக உல்லாசம் இந்த உலகத்தையே பிரகாசப்படுத்தினதோ அப்பேற்பட்டவர் மறைஞ்சு போயிட்டா, எனக்கெல்லாம் ஆதாரம் என்ன? இன்னைக்கு இந்த சபரின்னு ஒருத்தி உயிரோட இருக்கேன்னா, இப்படி ஒரு சத்வ குணத்தோட இருக்கேன்னா அது உங்களுடைய மகிமை தானே. என்னை விட்டு நீங்க போயிட்டேன்னா நான் எப்படி உயிர் வாழ்வேன்? சபரி, கவலைப்படாதமா. இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் விட்டுட்டு போக வேண்டியதானே, நீ ஏன் கவலைப்படுற? ஆனா உனக்கு ஒரு சொல்றேன், நான் எப்பொழுதும் இந்த இடத்துலயே தான் இருப்பேன், அதை நீ உணர்வ, இந்த அக்னியிலேயே தான் இருப்பேன், உன்னால உணர முடியும் என்று சொல்லி, சரி எல்லாருக்கும் நான் ஒன்னொன்னு அனுகிரகம் பண்ணிட்டேன், உனக்கு என்ன வேணும்? இந்த சபரி அன்னைக்கே சொன்னதுதான், எனக்கா எதுவும் வேணுங்கிற அவசியமே இல்லை, எனக்கு எதுவுமே தேவையே இல்லை, எனக்கு நீங்க ராமநாமம் கொடுத்திருக்கேல் அதுவே போரும். சந்தோஷப்பட்ட உடனே அந்த அக்னிகுண்டத்துல இறங்கி அந்தர்தானம் ஆயிட்டார் மதங்க முனிவர். அவர் போய் 12 வருஷம் ஆர்த்தம். அந்த 12 வருஷமா நித்தியம் சபரி ராம 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 என்று 24 மணி நேரமும் ராம 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 தான். அப்பேற்பட்ட அந்த சபரியை தேடி ராமரே வர்றார். அப்படின்னா என்னன்னா, நான் ஒரு 5000 கோவில் 10,000 கோவில், இந்த கோவில் போனேன், அந்த கோவில் போனேன், இங்க பெருமாளை சேவிச்சேன், அங்க பெருமாளை சேவிச்சேன்,
இங்க ஒரு இடத்துல பூஜை, அந்த இடத்துல ஒரு பூஜை, எதுவும் அவசியமே இல்லை. நாம பாட்டு உட்கார்ந்து ஒரு இடத்துல ராமநாமம் நித்தியம் சொல்லிண்டே இருந்தோம்னா ராமரே தேடி நம்ம நாட்டுக்கு வந்துருவார், சாதுக்களே வருவார். நாம எதுக்கு 10 இடத்துக்கு போகணும்? 10 இடத்துக்கு போனா 10 வம்பு தான் உண்டாகும். இவாளை ஃப்ரெண்டு பிடிக்கிறேன், அவாளை ஃப்ரெண்டு பிடிக்கிறேன், இவாளோட சேர்ந்து இதை படிக்கிறேன், அவாளோட சேர்ந்து அதை படிக்கிறேன், இதெல்லாம் என்ன பிரயோஜனம்? எல்லாமே ஒரு வியாபார, உலக வியாபாரம் தான். எல்லாருமே அவாவாளுடைய பெருமையத்தான் அங்க வெளிப்படுத்தணும்னு நினைப்பாலே தவிர பக்திங்கிறது கொஞ்சம் கூட வளரவே வளராது. நமக்கு பகவான் வேணும், பக்தி வேணும்னா ஒரு இடத்துல போய் தான் அதை படிக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற இடத்தேருந்தே நாம சங்கீர்த்தனம் பண்ணா போதும். ஆனா இந்த உபதேசம் எல்லாருக்குமே பிரயோஜனப்படாது. ஏன் பிரயோஜனப்படாதுன்னா, இது யாருக்கு தேவையோ அவ ஆத்லியே தான் இருப்பா. தேவையில்லாதவன் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இவாளை பார்க்குறேன், அவளை பார்க்குறேன், இவாளோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆறேன், அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆறேன், இப்படி ஓடுவா. அது அவளுடைய சுபாவம். ஆனா அதனால அவளுக்கு பக்தி இருக்குன்னு ஆத்திலே உட்கார்ந்துட்டு பாகவதம் படிக்கிறவா, நாம சங்கீர்த்தனம் பண்றவாளுக்கு பக்தி இல்லையோன்னு நினைக்க கூடாது. ஏன்னா பகவான் யாருடைய ஹிருதயத்துல எப்பொழுதும் பிரசன்னமா இருக்கான் அப்படின்னு நமக்கு தெரியாது, பகவானுக்கு தான் தெரியும். அதனால சபரி நாம சங்கீர்த்தனம் ராம ராமன்னு பண்ணா ராமரே கிளம்பி வர. உடனே யாரோ ஒரு சின்ன பையன் சொன்னா, சபரி யாரோ ஒரு 2 பேரு ஆஜானுபாகுவா இருக்கா, சபரி ஆசிரமம் எங்கே அப்படின்னு கேட்டா, அவ வந்துட்டு இருக்கா உன்னை பார்க்க. உடனே வயசானவ சபரி, ரொம்ப வயசாயிடுத்து, தள்ளாம வந்துடுத்து, வயசாயிடுத்து, தள்ளாம வந்துடுத்து. அப்பயும் ராமர் வராருனது துள்ளி குதிச்சுண்டு ஓடி வந்து பார்க்கறா. ராமரையும் லக்ஷ்மணரையும் வரத பார்த்தா, குந்தேந்தி வர சுந்தரௌ அதிபலௌ விஜானதாமாவுபௌ சோபாட்யம் வரதல்வினம் ஸ்ருதினுதம் கோவிப்ரபிருந்த பிரியம் மாயாமானுஷரூபிணம் ரகுவரம் சத்தர்மவர்மௌஹிதம் சீதான்வேஷண தத்பரம் பதிகதௌ பக்தி பிரதௌ தௌஹினகாம். நீலோத்பலதலம் போல ஷாமல வர்ணமான திருமேனி ராமருக்கு, குந்த புஷ்பம் போல வெள்ளவளேருங்கிற திருமேனி இளைய பெருமாளுக்கு. சபரி பார்த்து ஆனந்தப்படுறா. ராமரும் லக்ஷ்மணனும் சபரி ஆசிரம வாசலுக்கு வந்தா. குட்டி ஆசிரமம் தான், சின்ன குடிசைதான். ஆனால் ராமர் உள்ள போக முடியாது, திண்ணையிலேயே குனிஞ்சி உட்கார்ந்துக்கிறாராம். அஜானுபாகுவா இருப்பார் ராமர். அப்படி குனிஞ்சி உட்கார்ந்துட்டு ஒரு காலம் மடிச்சுண்டு இன்னொரு காலம் மடிச்சுக்க போறார். உடனே அந்த பாதத்தை பிடிச்சா சபரி. எங்கு எழுந்தருள்வது இனியே அப்படிங்கிறார் ஆழ்வார். அந்த பாத பக்தர்களுக்குன்னே உரியதான். பாதௌ ஜக்ராக ராமஸ்ய லக்ஷ்மணஸ்ய ச தீமதஹா. அப்படி பாத சேவை பண்றதுக்கு போய் பிடிக்கிறா. என்ன தைரியம் இவளுக்கு? ஏற்கனவே அந்த பாதத்துக்கு 2 பேர் சண்டை போட்டு இருக்கா. 2 பேர் சண்டை. ராமர் கல்யாண ஆர்த்துக்கு முன்னாடி நித்தியம் லக்ஷ்மண சுவாமி தான் பாத சேவை பண்ணுவார். லக்ஷ்மண சுவாமி தான் பாத சேவை பண்ணுவார். ராமருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அடுத்த நாள் லக்ஷ்மண சுவாமி ராமரை விட்டு நகரவே இல்லை. சீதை சொல்றா, உன் ஆத்துக்காரியும் காத்துன்னு இருப்பாப்பா, நீ அங்க போ, உன்னுடைய அரண்மனைக்கு போ, இனிமேல் ராமரை நான் வந்துட்டேன், நான் பார்த்துக்கிறேன், நான் பாத சேவை பண்ணிக்கிறேன்னா. உடனே லக்ஷ்மணர், இவ்வளவு நாளா நான் செஞ்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு நீங்க செய்யறேங்கிறல, அதெல்லாம் முடியாது, எங்க அண்ணாவை விட்டு நான் நகரவே மாட்டேங்கிற. சீதா சொன்னா, நீங்களாவது உங்க தம்பிக்கு சொல்லக்கூடாதா, பாவம் ஊர்மியில காத்துன்னு இருப்பாளே, நான் எப்படி என் தம்பிய வேண்டான்னு சொல்றது அப்படின்னு இவரும் விடமாட்டேங்கிறார். இது ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்து மறுநாள் காத்தால ராமர் சபையில தன்னுடைய அரண்மனையில கவலையா இருக்கார். வசிஷ்டர் வந்தார். ராமா, இல்லற தர்மம்லாம் நன்னா போறதா, கிரகஸ்தாசிரமம் எப்படி இருக்குன்னார்.
வசிஷ்டரே எனக்கு இப்படி ஒரு கவலை வந்துடுத்து. என்ன கவலை? என்ன கவலை எம்பெருமானுக்கு? இல்லை, இது போல இந்த பாதத்துக்கு ராத்திரி இவ்வளோ பெரிய சண்டை, பாத சேவைக்கு. உடனே வசிஷ்டர் சொன்னா, இதுக்கு போய் இவ்வளோ கவலைப்படலாமா? பின்ன உமக்கு தான் 2 பாதம் இருக்கே, ஒரு பாதத்தினால ஒரு பாதத்தை லக்ஷ்மணன்ட்ட விடும், இன்னொரு பாதத்தை சீதை கிட்ட கூடும், 2 பேருமே பாத சேவை பண்ணட்டும் அப்படின்னு தீர்ப்பு. அப்படி 2 பேர் ஏற்கனவே சண்டை போட்டு இருக்க, 3ஆவதா இவ வரா. 3ஆவதா இவ வந்தது. ராமர் என்ன பண்றார்? சீதைக்கும் இந்த பாதம் உரிமை இல்லை, லக்ஷ்மணா நீ நகரு, உனக்கும் உரிமை இல்லை. பின்ன பக்தாஹா, பக்தனுக்குத்தான் முதல் உரிமை, பக்தனுக்குத்தான் முதல் உரிமைன்னு சொல்லி ராமர் தன் திருவடியை கொடுத்தார். பாதசேவை பண்ணா, பாதசேவை பண்ணா. உடனே ராமர் சபரியை விசாரிக்கிறார். கச்சித்தே நிர்ஜிதா விக்னாஹ, கச்சித்தே வர்ததே தபஹ, கச்சித்தே நியத கோபஹ, ஆகாரஸ்ச தபோதனே, கச்சித்தே நியமா ப்ராப்தாஹ, கச்சித்தே மனசஸ் சுகம், கச்சித்தே குரு சுஸ்ரூஷா சஃபலாச்சாருபாஷினி. ராமர் கேட்கிறார், உன்னுடைய தபசெல்லாம் தடை இல்லாம நடக்கிறதா? கச்சித்தே நிர்ஜிதா விக்னாஹா, கச்சித்தே வர்ததே தபஹா. தபசு நிர்விக்னம் இல்லாம நடக்கணும்னா காம குரோதங்கள்லாம் அடங்கி இருக்கணும். கச்சித்தே நியத கோபஹா, கோபத்தை அடக்கிட்டியா? ஏன்னா வயசானாலே கோபம் வந்துடும். கோபத்தை அடக்கணும்னா ஆகாரஸ்ச தபோதனே, ஆகாரத்தை நியமமா வச்சுக்கணும். என்ன நியமம்? கொஞ்ச காலம் வயது ஆக ஆக புளிப்பு காரம் இதெல்லாம் உப்பெல்லாம் குறைச்சிக்கணும். இதெல்லாம் கோபத்தை காமத்தெல்லாம் அதிகம் பண்ணிடும். அதனால இதெல்லாம் நீ அந்த மாதிரி நடந்துக்கிறியா? நன்னா புளிப்பெல்லாம் கம்மியா போட்டுக்கிறியா? காரம் கம்மியா போட்டு சாப்பிட்றியா? கச்சித்தே நியமா பிராப்தாக கச்சித்தே மனசஸ் சுகம். இந்த மாதிரி நியமமா இருந்தா தான் மனசு அடங்கி இருக்கும். மனசு அடங்கி இருந்தா தான் தபசு வரும். தபசு ஒழுங்கா போனா தான் கச்சித்தே குரு சுஸ்ரூஷா சஃபலா சாருபாஷினி. குரு சேவை அப்பதான் பூர்த்தி பண்ண முடியும். உன் குரு சேவையை நீ பூர்த்தி பண்ணிட்டியா? அழகா பேசக்கூடியவளே சொல்லுங்கிறார். இவ பேசி எங்க ராமர் கேட்டிருக்கார்? சஃபலா சாருபாஷினி, சாருபாஷினி அழகா பேசுறவளே சொல்லு. அநேகமா பல்லெல்லாம் விழுந்துடுச்சு, அவளுக்கு வயசாயிடுத்து, தான் பேசணும். அப்படி இருக்க அழகா பேசுறவளேனர். இப்ப பேச போறா. அழகுன்னா பேச்சில் அழகு இல்லை, பக்குவம் அப்படிங்கிறது தான் முக்கியமான அழகு. அதனால அவ சொல்றா, என்னமோ தபசு பண்ணிட்டு இருக்கேன், எங்க குருநாதர் சொல்லிட்டார், ஏதோ ராமரா எப்ப வருவார்னு தெரியல, நானே எவ்வளவு நாள் தான் சொல்றதுன்னு தெரியல, உயிர் வேற போயிட போறதா இருக்க போறதான்னு தெரியல, என்னமோ ஒரே கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லல. அப்படி சொன்னா அசடு. சபரி சொல்றா, அத்ய பிராப்தா தபசித்திஹி, இன்னைக்குதான் என்னுடைய தபசு பலனை அடைந்தது. ராமர் சும்மா இல்ல. எதை வச்சு நீ சொல்ற உன்னுடைய தபசு பலன் கிடைச்செடுத்துன்னு? உடனே இவ சொல்றா, தவ சந்தர்ஷனான்மயா, உன்னுடைய தரிசனம் கிடைச்சதே, உன்னுடைய தரிசனம் கிடைச்சதே. என்னுடைய தரிசனமா? என்னெல்லாம் எதிர்பார்த்து யாரா தபசு பண்ணுவாளா சபரி? நானே ராஜ்யத்தை இழந்துட்டேன், மனைவியை இழந்துட்டேன், கையால் ஆகாதவனா ஒருத்தனா இருந்துட்டு இருக்கேன். என்ன போய் யாராவது தபஸ் பண்ணுவாளா? நான் ஒரு மனுஷன் இல்லையா? நான் ஒரு மனுஷன் இல்லையான்னர். உடனே இவ சொன்னா, நீர் அப்படி சொல்லக்கூடாது. என்ன? நீர் மனுஷன் இல்ல. துவயி தேவவரே ராமஹ பூஜிதஹ புருஷர்ஷபாம்.
பூஜிதே புருஷ ரிஷபா, நீ தெய்வம், நீ தேவர்களுக்கெல்லாம் தேவன். உலக ராமாயணம் பூரா வால்மீகி பகவான் ஸ்ரூயதாம் வை நரஹ ஸ்ரூயதாம் வை நரஹ அப்படின்னு எங்க பார்த்தாலும் மனுஷன் 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 சொல்லிட்டு வரார். ராமர மனுஷன் மனுஷன் சொல்லிட்டு வர இவளுக்கு என்ன தைரியம் பாருங்க, தெய்வம்ங்கிறார் ராமர. ஏன்னா தெய்வத்துக்கு முன்னாடி தெய்வத்தை தெய்வம்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? சத்தியத்தை சத்தியம் தானே சொல்ல முடியும். ராமர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அமைதியா இருக்கார். பூஜிதே புருஷ ரிஷபா, பூஜித்தேனா ஆஹா உன்னை பூஜை பண்ண மறந்து போயிட்டேனே, ஒரு நிமிஷம் இரு ராமா நான் போயிட்டு வரேன். பூஜை பண்றதுக்கு மறந்துட்டேங்கிறா, ஒரு நிமிஷம் இரு போயிட்டு வரேங்கிறா. இவ்வளவு அதாவது பூஜை எது அப்படின்னா பகவான நாம ஸ்தோத்திரங்கள் பண்ணிண்டு என்ன பூஜை பண்ணணும்னு மறக்கிற விஷயம்தான் பூஜையே. நாம இப்ப ஸ்தோத்திரம் பண்றோம், ஸ்தோத்திரத்துல அப்புறம் அர்க்கியம் விடணுமா பாத்தியம் விடணுமா புஷ்பம் போடணும் அப்படின்னு மறந்து பகவானே லயிச்சு நாம பூஜை பக்தி பண்ணோம்னா அதான் பூஜையே. இருந்தாலும் இருராமா தோ வரேன் அப்படின்னு சொல்லி உள்ள போய் நிறைய பழம் எடுத்துன்னு வந்தா. உடனே ராமர் கேட்டார், எங்க இந்த பம்பா சரஸ்லேருந்து எடுத்துன்னு வந்ததான்னு கேட்டார். தவார்த்தே புருஷ வியாக்ர பம்பாயாஸ்தீர சம்பவம், பம்பையில இருக்கக்கூடிய இந்த பழங்கள்லாம் கொஞ்சம் புளிக்கும் ராமா. அப்போ ரொம்ப தூரம் காட்டில இருந்து மயாது சஞ்சிதம் வன்யம் விவிதம் புருஷ ரிஷப, மயாது சஞ்சிதம் வன்யம்னு நானே யாரையாவது இந்த பழத்தை பறிச்சுட்டு வரியான்னு கேட்டார் ராமர். சொல்லிருக்கியான்னு? இல்ல நானே தான் போய் பறிச்சுட்டு வருவேன். எப்போ? வாரத்துக்கு ஒரு தடவை பறிச்சுட்டு வருவியா? ராமர் இப்படி குடஞ்சு கேட்கிறார். இல்ல தினமும் நானே போய் அவ்வளவு தூரம் பறிச்சுட்டு வருவேன். நீ வருவ, நீ இன்னைக்கு வந்துருவ அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் காத்துட்டு இருக்கேன். இப்படி இவளுடைய இந்த பக்திய பார்த்ததும் யாரிடத்திலையுமே கை நீட்டாத ராமர் தன்னறியாம சபரி கிட்ட இப்படி கைய நீட்டுறார். சபரி அந்த பழத்தெல்லாம் வைக்கிறார், ராமர் சாப்பிடுறார். ராமர் இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது இப்படி திரும்பின சபரி லக்ஷ்மண சுவாமியை பார்த்து, நீங்க நிக்க கூடாது, நீங்களும் உட்காரணும். இல்ல நீங்க எங்க அண்ணாவை மதிச்சு பூஜை பண்றேலே அதுதான் எனக்கு ஆனந்தங்கிறான் லக்ஷ்மணன். எங்க அண்ணாவை பூஜை பண்ணாலே எனக்கு போறோம்னா, அப்படி இல்ல நீங்களும் ரொம்ப தூரம் நடந்து இப்படி கஷ்டப்படுறேலே உங்க காலையும் பிடிச்சு விடுறேன்னு லக்ஷ்மணன் சுவாமியும் அவர் கூச்ச சுபாவம், அவர் திருவடியையும் பிடிச்சு லக்ஷ்மணா உட்காருன்ட்டார் ராமர். அண்ணா சொன்னா அடுத்த பேச்சு இல்ல லக்ஷ்மணனுக்கு. லக்ஷ்மணன் உட்கார்ந்து இருக்க, அவருக்கும் பழங்கள்லாம் கொடுத்து 2 பேரையும் அந்த வயிறார ஆகாரம் கொடுத்த மாதிரி சந்தோஷம் வந்தது. உடனே தன்னுடைய குருவனுடைய மகிமையை காட்டணுங்கிறதுனால ராமரை பார்த்து, இந்த இடத்துலதான் எங்க குருநாதர் இந்த அக்னி குண்டத்துல தான் யோக அக்னியினால தன்னுடைய சரீரத்தை பஸ்மமாக்கிண்டு மறைஞ்சு போனார். அவர் இன்னி வரைக்கும் இதுல இந்த அக்னியில இருக்கேன்னு சொன்னார். அதுக்கு பிரமாணம் இதுல எந்த நெய்யோ வேற சுள்ளியோ எதுவுமே போடாம இது அப்படியே நெருப்பு ஜுவாலையோட இருக்கு பாருங்க ராமா. அதோ பார், எங்க குருநாதர் கடைசியா கழட்டி போட்ட அந்த மர உரி அங்க இன்னும் ஈரமும் காயாம காஞ்சும் போகாம கெட்டும் போகாம அப்படியே பளிச்சுன்னு இருக்கு பார். இப்படி சொல்லிட்டு உடனே தன் குருநாதர் சொன்னது சபலம் ஆயிடுத்துன்னு நன்னா தெரிஞ்சது. சபலம் ஆயிடுத்துன்னு தெரிஞ்சதும் உடனே சபரி, ராமா உனக்கு நான் செய்ய வேண்டிய பூஜையை பண்ணிட்டேன், இப்ப நான் உடனே என்னுடைய குருநாதர்கிட்ட கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்றா. இவ என்ன பண்ண போறா அப்படின்னு ராமர் பார்க்கிறார். உடனே பத்மாசனம் போட்டுண்டா. பத்மாசனம் போட்டுண்டு சின்முத்திரைய வச்சுண்டு
ராம 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 என்று தன்னுடைய பத்மாசனத்தினால ராமநாமத்தினால யோக அக்னியினால தன்னைத்தானே அவள் பஸ்மமாக்கிண்டு தன் குருநாதனுடைய சரணத்தை அடைந்தாள். சபரி மோக்ஷ சாட்சி பூதாங்கிறார். யத்ர தேசு மகாத்மானகம் விஹரந்தி மகர்ஷயகம் சத் புண்ணியம் சபரி ஸ்தானம் ஜகாம ஆத்மசமாதினா. ஒரு ஆச்சாரியனை ஆசிரியிச்சு இருந்ததுனால விஷ்ணு பக்தன் வைகுண்டத்தை அடைவான், சிவபக்தன் கைலாசத்தை அடைவான். ஒரு ஆச்சாரியனை ஆசிரியித்திருந்த சிஷ்யனுக்கு வைகுண்டமும் தெரியாது, கைலாசமும் தெரியாது. தன் ஆச்சாரியன் இருக்கக்கூடிய இடம்தான் அவனுக்கு வைகுண்டம், தன் ஆச்சாரியன் இருக்கக்கூடிய இடம்தான் அவனுக்கு கைலாசம். அப்பேற்பட்ட சபரி தன்னுடைய ஆச்சாரியனுடைய ஸ்தானத்தை அடைந்தாள். ஏன்னா அவர்கிட்ட போய் சொல்லணுமே, நீங்க சொன்ன அர்த்தம் வந்தது, அவருக்கு நான் பூஜையை பண்ணிட்டேன், என்னுடைய வாழ்க்கை பலனை அடைஞ்சது அப்படின்னு சொல்லணுமேன்னு அந்த சபரி மோட்சத்தை அடைந்தாள் என்று சபரி மோட்சத்தை முடிச்சுட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு லக்ஷ்மணனோட மறுபடியும் ராமர் கிளம்பி பம்பா சரசு வந்தார். இந்த பம்பா சரசு வந்ததுமே வசந்த கால தென்றல் வீசருது, பெரிய தாமரை தடாகம், பூவெல்லாம் நிறையா புஷ்பிச்சிருக்கு, நிறைய புஷ்பங்கள் இருக்கு, அம்சபக்ஷி எல்லாம் விளையாடுறது அந்த ஜலத்துல. இதெல்லாம் ராமர் பார்க்கிறார். ஜோடியா கிளிகள் இருக்கு, குயில்கள் இருக்கு, ஹம்சபக்ஷி ஜோடியா இருக்கு. உடனே தன்னை மட்டும் தனியா இருக்கோமேன்னு ராமன் நினைச்சின்றார், கவலைப்படுறார். இவ்வளவு ரம்யமா இருக்கே இந்த பம்பா சரஸ், சித்திரகூடத்தை விட ரம்யமா இருக்கான். சீத்தை இருந்தா இப்ப எவ்வளவு நன்னா இருக்கும் லக்ஷ்மணா. இதே வசந்த காலம் சீத்தை இருக்கக்கூடிய இடத்துலயும் இருக்குமே, அவ என்ன துக்கப்படுவாளோ. இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சே, சீதையை பிரிஞ்சு நான் இப்படி வருத்தப்பட்டு இருக்கேனே, வசந்த காலம் இப்படி போறதே அப்படின்னதும் லக்ஷ்மண சுவாமி சொன்னார், ராமா ஸ்நேகம் அப்படிங்கிறது ரொம்ப பொல்லாது. ஸ்மிருத்வா வியோகஜம் துக்கம் த்யஜஸ்நேகம் பிரியேஜனே அதிஸ்நேக பரிஷ்வங்காத் வர்த்திராத்ராபி தஹ்யதே. இந்த இடத்துல எதுலையுமே அதிஸ்நேகம் வைக்கக்கூடாதுங்கிறார் லக்ஷ்மணர். அதிஸ்நேகம் அது ஆபத்துங்கிறார், ஸ்நேகம் சரிதான், அதிஸ்நேகம் வேண்டாங்கிறார். நீங்க சீதையின் இடத்துல அதிஸ்நேகம் வச்சிருக்கேன்னு சொல்றார். அவருக்கு எங்க தெரிய போறது, அவர் பொதுவா ஸ்நேக தர்மத்தை சொல்றார், ஸ்நேக தர்மத்தில் இருக்கிறத சொல்றார். சீதையை மறந்துடணும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. ஆனா நம் மனசு இப்ப அந்த சீதையை தேடுறதுல போகணுமே தவிர கவலையை விடணும்னு அர்த்தம். ஆனா ராமர் சொல்றார், லக்ஷ்மணா சீதையை மறந்துடுன்னு நீ சொல்ற, அதிஸ்நேகம் வேண்டான்னு சொல்ற, ஆனா சீதையினுடைய குண விசேஷங்கள் தான் எனக்கு எப்போதும் ஞாபகம் வருது. நான் மனசை கலைச்சி கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்கும் பொழுது என்ன கவலையே படவிட மாட்டா. சீதை பந்துவா இருப்பா, சில சமயம் சிஷ்யா இருப்பா. நான் அக்னிகாரியங்களை பண்ணும் பொழுது பார்த்தா பின்னாடி நின்று எனக்கு அதுக்கு துணையா இருப்பா. அவளுடைய குணங்களை நினைச்சு நான் கண்ணீர் விடுறேன் என்று சொல்றார் ராமர். அந்த ரிஷ்யமுக பர்வதம் அப்படி வந்ததுமே ராமருக்கு இந்த மாதிரி ஒரு கவலை வந்து அது லக்ஷ்மண சுவாமி சரி பண்றார். லக்ஷ்மணர் சரி பண்றாருன்னு அர்த்தமா எடுத்துக்க கூடாது, ராமருக்கு என்னமோ தெரியலன்னு நினைச்சிடக்கூடாது. இது மாதிரி ஒருத்தன் ஸ்நேகிதனா இருக்கும் பொழுது அவனை திடீர துக்கம் ஒன்று வந்துடுச்சுன்னா அந்த நேரத்தில் நிதானிச்சுக்கணுங்கிறதுக்காக மனசை நாம சமாதானமா ஸ்திரமா வச்சுக்கணும். அப்ப போய் அதுக்கு கவலைப்பட்டுட்டே இருந்தோம்னு சொன்னா நமக்கு பாதிப்பு நிறைய வந்துடும். அதனால
இந்த இடத்துல இந்த ரிஷ்யமுக பர்வதம் வந்தது. ரிஷ்யமுக பர்வதம் வந்ததும் உடனே இந்த இயற்கையெல்லாம் ரசிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ராமர் லக்ஷ்மணனை பார்த்து சொன்னார், இந்த சுக்ரீவன் ஒருத்தன் சொன்னானே கபந்தன், அவன் எங்க இருக்கான்னு தெரியல, லக்ஷ்மணா நீ வேணா போய் பார்த்துட்டு வரியா அப்படின்னு கிஷ்கிந்தா காண்டம் ஆரம்பிக்கிறார். இதோட ஆரண்ய காண்டம் பூர்த்தியார். கிஷ்கிந்தா காண்டம் ஆரம்பிச்சார். சுக்ரீவனை நீ போய் பார்த்துட்டு வரியான்னு ராமர் கேட்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி சுக்ரீவன் எதிர இருக்கான் தூரத்துல. ராமரோ லக்ஷ்மணனோ வந்து அப்படி ரிஷ்யமுக பர்வதத்துல நிற்கும் பொழுது இப்படி ராமரை பார்க்கல. ஏன்னா இப்படி பார்க்கறான், இப்படி மேல பார்க்கறான், கீழே பார்க்கறான், தனித்து வேற இருக்கான். தனியா இருந்தாலே ரொம்ப சிந்தனை ஜாஸ்தியா வரும். அதனால இப்படி பார்க்கறான், இப்படி பார்க்கறான், இப்படி பார்க்கறான், இப்படி பார்க்கறான், எதிர்க்க ராமரை பார்க்கல. ராமர் அப்பதான் சொல்றார், லக்ஷ்மணா ரிஷ்யமுக பர்வதத்துல சுக்ரீவன் ஒரு மகாத்மா இருக்கான்னு சொன்னானே கபந்தன், நீ வேணா போய் பார்த்துட்டு வரியா அப்படின்னதும் இப்படி ராமரை பார்த்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சங்கல்பம் இல்லை, பெருமாள் சங்கல்பிக்கணும். பெருமாள் சங்கல்பம் இருந்தா தான் பெருமாளையே பார்க்க முடியும். அதனால இப்படி பார்த்தான். பார்த்ததும் ராமர் இடத்துல பக்தி வரக்கூடாதோ, பயம் வந்துடுச்சு அவனுக்கு. இது வாலி அனுப்பின ஆளா இருக்குமோன்னு கன்னத்துல கை வச்சுட்டு இப்படி ஓடுறான், அப்படி ஓடுறான், அப்படி குதிக்கிறான், கைய பிசைறான், என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ சாம நாம வாள் எதிர்த்து யுத்தத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு உடனே அவன் யுத்தத்துக்கு கதையை எடுத்து இப்படி புறப்படுறான். எதிர்க்க ஆஞ்சநேயர் வந்தார். மகாராஜா எங்கனர்? அதோ பார் அப்படின்னார். அதோ பாருனதோ அப்பதான் ஆஞ்சநேயருக்கும் முதல் தரிசனம் ராமருடையது. ஆஹா என்ன அருமையான காட்சி அப்படின்னார் ஆஞ்சநேயர். இதை கண்டு உங்களுக்கு என்ன பயம்? இல்ல அது வாலி அனுப்பின ஆளா இருக்குமோன்னு பயமா இருக்கு. ஏன்னா இங்க மனுஷ நடமாட்டமே இங்க கிடையாது. வாலிக்கு நிறைய ராஜாவை தெரியும், இவரோட சேர்ந்துட்டு நம்மளை அடிக்கிறதுக்காக இவர் அனுப்பியிருப்பானோன்னு தோன்றதுப்பா. உடனே அனுமார் சொன்னார், உங்களுக்கு இப்படி தோன்றது, எனக்கு என்ன தோன்றது தெரியுமா? இவா வந்து கட்டாயம் வாலியோட சேர்ந்திருக்க மாட்டா. இவாளோட நாம ஒன்னா சேர்ந்து வாலி அடிச்சுட்டா தனி மூளையா ஹனுமார்க்கே. புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்தம் அரோகதா ஹஜாட்டியம் வாக்படுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத்னு தனித்த மூளை ஹனுமாருக்கு தான். உடனே ஹனுமாரை பார்த்து சொன்னார், இது எதுக்கு பிரயோஜனம்னு தெரியல, நீ வேணா போய் பார்த்துண்டு வா. நீ பார்த்துண்டு விசாரி, ஒரு கால் நமக்கு உதவி பண்றதா இருந்தா சொல்லு, நாம ஒன்னா சேர்ந்து பண்ணிக்கலாம் உதவி. இல்ல வாலி அனுப்பின ஆளா இருந்தா அங்க இருந்து கைய காமிச்சிடு, நான் வேற பக்கம் ஓடி போயிடுறேங்கிறான் பயந்தாங்கோலி. அப்படி சொன்னதும் நீங்க கவலைப்படாதீங்க, நான் போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு ஹனுமார் ராமரையும் லக்ஷ்மணரையும் விசாரிக்கிறதுக்காக பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வரார். சுக்ரீவன் அனுப்பி அப்பேற்பட்ட அந்த ராமரையும் லக்ஷ்மணரிடத்திலையும் ஹனுமார் என்ன பேசுறார் அப்படிங்கிற சம்பாஷணைய நாளைய உபன்யாசத்துல நாம சிரவணம் பண்ணலாம். இன்னைக்கு இந்த கட்டத்தோட உபன்யாசத்தை நிறுத்திக்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்.